ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு குழந்தைங்களோட ரொம்ப ஃபேவரட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியான பன்னீர் ரைஸ் எப்படி நல்லா டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பன்னீர் ரைஸ் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 100 கிராம் பன்னீர் எடுத்து இந்த மாதிரி க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அது கூடவே 1/4 ஸ்பூன் பெப்பர், கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த ரைஸ் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோம், ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா. தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சீரகம் 1/2 ஸ்பூனு, ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஆயில் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே பரட்டி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, மிளகு பொடி, உப்பு போட்டு அந்த பன்னீரை ஆயிலில் போட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பன்னீர் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. போதும் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் இதை அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். இப்போ அதில் வந்துட்டு நம்ம ஜீரகம், பட்டை, ஏலக்காய் அதை சேர்த்திக்கலாம். அது கொஞ்சம் நேரம் பொரியட்டும். ஜீரகம்லாம் பொரிஞ்சிச்சு. இப்போ ஆனியன் இருக்கிறத சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கி வச்சுக்கலாம். இப்போது வெங்காயம் பாதி அளவு வணங்கிடுச்சு. இப்போ அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் நல்லா கூடவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டோட பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு தக்காளியும் அந்த பச்சை மிளகாயும் அப்படியே சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வணக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வணங்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான மசால் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, இப்போ தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ இதில் வந்துட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இது கொஞ்சம் நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி இதை எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். இந்த பொடி எல்லாமே ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி பார்த்துக்கு வந்துடும். நம்ம தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா பன்னீர், அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இதுலேயும் நல்லா அந்த மசாலா எல்லாமேவும் நல்லா ஒட்டுற மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்குவோம். பாருங்கள், இப்போது நல்லா ஆயிலெல்லாம் பிரிஞ்சு நம்மளோட மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு. பன்னீர்லேயும் அந்த நம்ம போட்ட மசால் பொடி எல்லாமே நல்லா ஈவனாக ஒட்டி நல்லா வந்துருக்கோம். இப்போ பாருங்கள், நம்ம ரைஸ் வந்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது கூடவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். பாருங்கள், நம்மளோட பன்னீர் ரைஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து லஞ்சு கொடுத்து விட்டோம்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.